ஓகேன்பா, நீ 3வது லோடு ஓட்ட போகிறோம். இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 24, 26, இன்றைக்கி எத்தனை இடம் ஓட்ட போகிறோமோ தெரில. நேற்று கூட நெட்டிட்டு காலையில் ஒரு 2 நடத்த என்ன ஓட்டினேன், தட்டு ஓடுறதுன்னு எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோதான். இதெல்லாம் வண்டி அங்கேயே கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். எல்லோரும் ஜேசிபியில் எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஸோ அதனால் வேறு வழி இல்லை. அதனால் நாமளும் வண்டியை எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. சரிண்ணா, அதுதான் தேவை. இது வேறு நான் கூட பாருங்கள், இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன். சரிண்ணா. இப்போ ஒரு 2000 டீசல் அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடியோ எடுக்க டீசல் அடிக்கிறத வீடியோ எடுக்கலாம் பார்த்தா பங்கில் பாட்டு போட்டு தூது கிளப்புறானுங்க. சரி, இது ஆகாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாச்சு. 2500 எடுத்தேன். எப்படியா ஏதோ ஒரு வாரத்துக்கு இதே வச்சு இந்த வண்டியில் மங்கள பாடிடணும். வண்டிக்கு ஒரு 10 நடை இருக்கு, 5-7 நடை கேரண்டி. ஜேசிபி 3ஆம் கட்டிங்கின்னு ஓடிட்டு இருக்குது. தலைவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை நடை ஓடும், வெயிட் பண்ணோம். அங்கே ஒரு வண்டி குட்டாம் போட்டுருக்குது. அது ஒரு குட்டாம் போட்டால் அது ஒரு 5 நடை வரும்னு நினைக்கிறேன். ஏண்டா டேய் வேணாமா? ஏதோ பிளாட்ல ஓட்டி போடலாமா? ஓ சரி சரி, இந்த பிளாட்ல ஓட்டிட்டு அதாலிக்கு வந்துடலாமா? ஃப்ளாட்டில் போட்டுறான் இடத்துக்கு அப்புறம் அள்ளி கொட்டிக்கலாம். அவன் மாதிரி வண்டி அங்கேயே நேர்த்தி போனான். பைக் எடுத்துட ஒன்னி சேர்த்து ஊட்டிப்பில் சேர்த்துட ஊட்டிப்பில். ஆனால் அந்த டிரைவர் மாதிரி எவனுமே ஜெயிச்சு போட முடியாது. உருட்டாம் பாரு அவர் பேர் மேனேஜர் வந்து சாரு உட்காந்துருக்காரு. இப்படி போடா இங்கேனா வர வேறு விஜயண்ணா வராரு. வணக்கம். வணக்கண்ணா. ஆனால் டிரைவர் பக்கா டிரைவர் இவர் தான். மூஞ்சி பார்த்துக்காங்க. எங்கேயாவது வண்டிக்கிட்டு ஓட்டுனா விஜய்க்கு ஃபோன் பண்ணிடுங்க. ஏன்டா டைட் வைக்கண்டா, இறங்கடா. ஏன்டா தான் இப்படி பண்ணுற, இறங்கி வாடா. 18, 19 தான் 24, 25 டைட் வைக்க முடியும். கம்பெனி பக்கெட்டில் வா, ஏறி உட்கார. குஞ்சை கட் பண்ணி சொல்லிடுறேன், ஏறி உட்காரவா. பிடுங்கடா, நம்ம கரண்ட் கம்பெண்டா. பிடுங்கடா, பார்த்துக்கலாம். பிடுங்கி கீழே போட மடி எடுத்துடுவோம். கரண்ட் வருது, கரண்ட் வருது, இருக்குது.
கரண்ட் வருதுடா கம்பத்தில். கரண்ட் வருது. இங்கே ஏன்டா பக்கெட் விட்டு ஆடுற? ஆஃப் பண்ணுறா, டீச்சில் ஊறுபடுத்த போகுதுடா. ஏன்டா தான் அப்படி பண்ணுற? என்னடா இங்கே பண்ணுறீங்க? ஏண்டா ஆயில் வருது, நீ கில்லற எதுக்கடா மயிறு போடுங்கடா வண்டியில் இருக்கிற? என்ன சும்மா என்னடா சும்மா விட்டு ஓசிட்டு வண்டி ஓடிட்டு போயிடுவேன். உன் மோரையும் வேறு யூடியூப்பில் பார்க்குறாங்களா? நீ டைட் வைடா போடா, இந்த வண்டி நிற்கிதுடா. விஜய் நீ சரியில்லை விஜய். இப்போ நான் வண்டியில் ஏற்றாத விஜய், உத விஜய். ஆடாங்க ஒப்பத்தான் பிரச்சனை. எப்படி டைட் வைக்கிறதா? கழட்டி விட்டுற. ஓச்சி கழட்டிட்ட ராஜாவுக்கு ஃபோன் பண்ண. குஞ்சே ஓச்சி கழட்டி வச்சுன்னு இன்னொரு பின்னா என்ன கொடுக்குறது? என்ன கொடுக்குறது? பின்னு. என்ன பின்னு? என்ன பின்னு கேட்குறான்? என்னடா இது இதான் இருக்குது? ஏண்டா ஏய் ஏடா அத்தச்சோடு இருக்குது தப்பியா? டைட் ஆகிடாப்பியா, ஒழுகு தப்பியா? நாங்கள் டீசில் அதுக்கு மேலே ஊற்றுது. 10 ரூபா ஓரி வாங்கி மாற்றி வர மாட்டேங்கிறீங்க. போயிட்டு போதா? எவனா போயிட்டு போகிறான். நாம் பழச்சா போதும், மாதம் கண்ட சம்பளம் கொடுத்தா போதும்டா. ஆனால் இப்படி தான் கில்லர் இருக்கிறேன். கில்லர்னா இப்படி நம்மளுக்கு கில்லர்லாம் பார்த்தல. எங்கள் கில்லர் இந்த காட்டில் தான் அடி வாங்கினான். இந்த காட்டில் தான் அடி வாங்கினான் என்கிட்ட வண்டி ஹோட்டல்னு. ஆமாம், இவருக்கும் குச்சிலே வெளுத்தேன். இந்த விஜய இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் விஜய. வேப்ப மரம் இருந்துச்சுல்ல? கரையில் வேப்ப மரம் இருந்துச்சுல்ல? இந்த வயல் ஓடிக்கிட்டு இருந்தான் கலப்பை. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 1.5 வருஷமாக மக்காட்டியே தெரிஞ்சிட்டே வந்தானா. ஏன்னா வண்டி ஓடுறா, எனக்கு பயமாக இருக்குது, நடுக்கு எடுக்குதுங்களாம். அப்புறம் என்ன பண்ணேன், சோறு தின்னு கிடந்தனா. இந்த ஏன்னா 9 கிளப்பு ஓடுறது கரெக்டாக ஒரு லைனு பிடிச்சி நேராக ஓட்டணும். அவன் என்ன பண்ணாங்கிற, நாம் சுற்று எடுத்து கொடுத்துட்டு போட்டா வட்டை அடிச்சுட்டு இருக்கிறான். அதான் இவன் அன்றைக்கி அடித்தானே தெரியுமா ஒரு காட்டில் வட்டை அடித்தானே, அது மாதிரி இவன் வட்டை அடித்தான். அப்புறம் கேட்டது என்னங்கன்னா, எனக்கு இப்படி தான் ஓட்ட தெரியும், அப்படி தான் ஓட்ட தெரியும். 1.5 வருஷமாக என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டது. நான் ஓட்டுறப்ப தான் ஓட்டு விடணும். எருக்கும் கோல் வெட்டி போட்டுருந்தாங்க. இவன் தான் எருக்கும் கோலை வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா வாடன கோல் எடுத்து சும்மா காது கதை வெறுத்து. அது மாதிரி இவனை ஆப்பட்டா ஊத்துதுடா. ஐயோ டைட் பண்ணுறதுக்கு லூஸ் ஏன்டா பண்ணி விட்ற? இறங்கி வாடா. ஏன்டா படுத்துறீங்க கடைசி நாள்? அதுமா மானத்தை வாங்குறான் ப்ரோ. ஆனந்த் படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் போனா பேசிட்டு இருக்கிறான். லோட ஒன்று போட மாட்டேங்கிறான். ஆயத்துக்கு போனா பேசிட்டு இருக்கிறான். டேய் இருறா, மாப்பிள்ள வரான். என்ன வேலைக்குது? சரி போய் பார்ப்போம். வரேன்னா லேட் ஆகுமா? நான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன போனே பண்ணலடா. இன்னும் 1/2 மணி நேரம் பண்ணிவிடுவான். நீ போய் பார்ப்போம். இதே இன்னையோட அனுப்பிவிட்ருவாங்களா, நாளைக்கும் கொஞ்சம் வைப்பாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு அழித்தோம்ப்பா விட்டு நம்மள. ஏன்னா ஜே பேனர் இல்லையா? லோட சவுண்ட் பீப் சவுண்ட் கேட்டுவிட்டது. ஒரு வண்டியில் ஓஸ் லீக்கேஜ். இடத்துல உட்காந்து இருக்கிறாரு. இப்போ தான் போட்டு
தெரியாத நண்பர்கள் தான் சொல்கிறேன். இது கூட எனக்கு தெரியாதாடான்னு சொல்லி திட்டாதீங்க. தெரியாத பசங்க நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கோசரம் சொன்னேன். நான் ஒரு வண்டியில் ஆர்னையை வச்சுக்கிட்டு கீக்கு மூக்கி கத்தி காதே தூக்கிட்டு போயிட மாட்டேங்குது. போட 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 அவ்வளோதான். இன்னொரு இடம் வருமா, இதுலேயே முடிச்சு போவாங்களான்னு தெரியலையே. அப்புறம் அந்த பட்டம் அது ஒரு இடம் ஆகாதாம்மா. இல்லையா அதை தோசிங் பண்ணி விட்டு போச்சு இல்லை, யோசிக்கவே பண்ணுறாங்க. அதான் சொல்லிட்டுல பார் இந்த பிரேக் அடிச்சு இப்படி இழுத்தா அந்த ஆக்சில் எத்தனை நாளைக்கு தாங்கும்? 10 நாளைக்கு தாங்கினா போதும். படுத்துறானுங்கடா வண்டி இவங்க கையில் பட்டுக்கிட்டு படாத பாடு படுத்துறானுங்கடா. அங்கே ஒருத்தன் பேர் ஆயில் பிடிச்சி போய் எங்கே நிற்க அவன் மூணை வேறையா அள்ளி அப்படியே அந்த பிளாட்டில் ஓட்டிடுறான். இல்லைடா அங்கே கொண்டு போகிறான், அந்த கொண்டான கொண்டு போகிறான். ஏதாவது ஒரு 10-12 நடனாச்சும் வருமாடா அந்த மழை. வண்டிக்கு ஒரு இன்னைக்கு காலையிலேருந்து பொழப்பு கெடுத்ததுங்க. வண்டிக்கு ஒரு 10 நடனாச்சும் உருப்படியாக போட்டு தொலைஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ஏதா ஏ அது ஒரு நட என்னடா கண்ணை மறைக்குது எப்போ இவன் வர்ற தள்ள வேலை வாட்டான். இதே ஃப்ரெண்டில் போகிறான், அப்படியே போய் விடுவோம். ஸோ கடவுளை ஃப்ரெண்டு பைக்கில் போட்டானுங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மண் இல்லை. அங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தியா? அந்த பக்கம் திரும்பி அப்படி ரோடு போடுறான். ஐடியா வேணும். சரி கூட நம்மளுக்கு தடத்தை அடைக்காத காரணம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இப்போ இதை அள்ளி கூட தான் அள்ளி போட்டு வெளியே வந்தால் தானே. ஜேசிபி மலை மேலே ஏறுது, பார்த்தியாங்க. டிரைவர் வாய் பாருங்க அப்படியே ஆடு போகுது. ஐட்டா தான் இருக்குது. போடு எட்டுமா. அப்படி பொறுமையாக சத்தம் வராத லோடு பண்ணணும், சத்தம் வராத. எப்படி கீழேருந்து ஒரு 5 அடி 4 அடி தூக்கி நிறுத்திருப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரேஜ் எல்லாம் மண் ஏறிக்கும், நல்லா ஏறிச்சிடா. மறுபடியும் அந்த பையனை தள்ளுமா. இப்போ அவன் அள்ளி போட்டு வந்தா தானே நாம கொண்டு போய் ஓட்டுறதுக்கு. இது வண்டிக்கு 5 நட வரும்னு பார்த்தா வண்டிக்கு 5 நட கூட போட மாட்டான் நாட்டுக்குது. அதுக்காட்டி அரைக்குட்டான காணும் ஒரே நடையில். இவன் வர ரெடி ஆகிறான். காலையிலேருந்து நீ 10 நட கூட ஓட்ட மாட்டேங்குது. இது பொழப்ப நினச்சா டப்பா டான்ஸ் ஆடுது போவாங்க. அப்புறம் 6 நேரம் அடிச்சிட்டான். ஏடா மண் பிடிக்கலையா? ஓகேப்பா, இதை பிளாட்டில் கொண்டு சொல்கிறாங்களா மேலே கொண்டு சொல்கிறாங்களா? மேலே தான் தடத்து தான் கொண்டு சொன்னாங்க. பார்ப்போம். தடத்து தான் கொட்டணும்னு நினைக்கிறேன்.
அப்படியே குட்டாங்கோட்டா கொட்டி போடலாமா? தூரமாக குட்டாங்கோட்டானா கொட்டிக்காம காணாம போயிருக்கு. காணாம போச்சா? நம்மள கேள்வி கேட்கலாம் நாளைக்கு. ஆமாம் ஆமாம், கம்மியாக இருக்கு. அவங்களே அள்ளி குட்டான போடுறது. ஜேசிபி ஐடியில் ஆயிடுச்சு. அதுக்காட்டி அவன் ரோடே இருடா போயிடுறேன், வண்டி நிற்கிதுடா. அதான் பேனருக்கு வண்டி இன்னும் ரெடியாக அவ்வளோ ப்ரோ. பேனருக்கு அழகிட்டு இருக்கிறான். போயிட்டான் பாரு, எத்தனாயிரம் வளம் வளைஞ்சி பெண்ட் அடிச்சு போய்க்கிறான். ஓட்ட வேண்டியதான். இவன் பாரு அல்லையா இருந்து எங்க கொட்டிக்கிறான், பின்னாடி கொட்டிக்கிறான். ஒரே ஒரு நாள் ஏயா அக்கப்பூர் பண்றீங்க? போதும் போதும் வா, என்னன்னு வா. மண்ணு போதும், இப்படி கொட்டினீங்கன்னா வராது. தலை வரல மண்ணு, அங்கே இருக்கிற மண்ணு. அந்த வண்டிக்காரன் நிறுத்திவிட்டேன், அந்த வண்டிகிட்ட வேலை செஞ்சுட்டேன். ஓட்டி தான்ப்பா போட்டுக்கிறான். நம்ம சிங்கக்குட்டி வந்துருச்சு பாருங்க. அதேடா வந்தவொடனே கழட்டி பார்க்குற அரிக்குதுன்னா நாங்கள் சொன்ன மாதிரி போய் பேம் பேம் பேம். ஆனந்த் இன்னும் 1 hour தான் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனந்த் மாப்பிள்ள ரெடியாக பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. கேளு மகேந்திரன்னு கேளு. அதையும் அப்படி கொட்டி வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் மணலாட்டுக்கு இதெல்லாம் மேடம் மண்ணு. நோ எதுக்குண்ணா இப்படி கொட்டி வச்சுக்கிறீங்க?
அங்கே கொட்டி வச்சிங்களா அதான் கேட்டேன். அதுக்கு மண்ணு போதுமா? 100 நட பிடிக்க மாட்டேங்குது. ஸ்விம்மிங் பூல் மீன் குட்டையா? அப்புறம் அந்தாண்டா ஆமை கொட்டை இந்தாண்டா முதல்ல என்ன வைக்கல? நண்டு நண்டு வைக்கல. இங்கே எதை வேணாலும் வாங்கி விடுங்கடா. ஏடா அஜயா அந்த வண்டி ரெடி ஆகுமா ஆகாதா? ஆமாம் இந்த இப்படி இப்படி நீ வரவே சொல்லுவான் பாரு ப்ரோ. லட்சணத்தை பாரு. முன்னதான் என்ன என்னோட வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போ அஜித் வந்துட்டான், அவன் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் வீடியோ விடுறது பாருங்க. ரிவேஸ் என்ன லட்சணத்தில் விடுறான் பாருங்க. வண்டி நேராக போகுமா 1008 பெண்டோடு விடுறானான்ட்டு பாருங்க. அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி போகணும். குட்டாமலை ஏறுறான். போயிடுச்சு. போயிடுவானா நேரா போயிட்டான். போய் சேர்ந்துட்டான்ப்பா. அங்கே ஒருத்தவன் மண்ணிலேருந்து கொட்டிட்டு இருக்கிறான். அது என்ன 2 நட கூட வராது போட்ட கொட்டான். போகலாம் போ. அடுத்தபடியாக மாப்பிள்ளை வர போகிறாரு. மாப்பிள்ளை எப்படி வர்றாருப்பா. மாப்ப கொஞ்சம் பொறுமை. நாளைக்கு 100 ரூபா தானோ? நாளைக்கு 100 ரூபா தானோ? ஊதிப்படாதெல்லாம். நான் வண்டி ஓட்டும் போது தெரியல, இந்த வெயில் கொஞ்சம் காற்று வந்து இருக்க மாட்டேங்குது, பதியுது. மாப்பிள்ளை நேராக போவானு பார்ப்போம். இவன் எப்படி போகிறான்னு தெரில. போகிறான் எப்படி நேராக போகுதா? போயிடுவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவனுக்கு அவன் பரவாயில்ல. இந்த விஷயத்தை பொறுத்த வரலாம் அவன் கொஞ்சம் சல்லுன்னு போயிடுறான். அவன் இவனுக்கு முன்னாடி இருந்த வண்டி ஓட்டுறான் ப்ரோ. அதனால் அவன் பட்ட மடையை ஓட்டிக்குவான். எது அங்கே அவங்க கட்டிக்கிறாங்களாமா? முன்னாடி கொண்டா நிறுத்திக்கிட்டு ஓகே. நம்ம இன்னொரு 4 நடை வரும். இந்த 4 நடையை ஓட்டினா வேலை முடிஞ்சு போச்சு. ஏய் போதுண்டா, அங்கே எதுக்கடா ஒரே ஏத்துறேன். டேய் சவுண்டை குறடா. ஏடா படுத்துற? இன்னும் மட்டும் ஒழுங்காக தாடா இருந்த. செல்ல கொண்டா, செல்ல கொடு. அப்புறமேட்டு செட்டு கம்முனுக்குது பாரு. ஓகேம்பா, ஒரு 4 நடை இருக்குது. 4 நடையை அள்ளிட்டா அவுட்டில் ஒரு 2 நடை வரும். அதை போய் அள்ளிட்டா வேலை முடிச்சு. காலையிலேருந்து பொழுதுனைக்கும் உட்காந்துருந்து ஒரு 10 நடை கூட ஓட்ட முடியாது. அதான் மனசு. டேய் உச்சி கொட்டுதுடா, ஏன்னா படுத்துற? உங்களால் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல நண்பா. பொழுது நெய்யும் சிடிச்சிட்டு பாட்டு போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த ஜேசிபியே ஓசு கட்டாகி போச்சான். இது முடிஞ்சே போச்சு, இது ஆகாது. அங்கே ஒரே இடத்துல 2 வண்டி குள்ளா போட்டு இருக்குது. இவ்வளோ தூரம் மண்ணை பொட்டிக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. டேய்
வெட்டியே போடுவோம்டா வந்தனா. நீ இருட்டில் இருக்கிறடா, உன்னை காட்ட முடியாது. அவ்வளோதான், முடிச்சு கட்டிட்டீங்க. அப்புறம் என்ன டேய்? அப்புறம் பாரு. அவ்வளோதான். அப்படி அதில் என்ன இருக்குது? அப்படி பொழுது நிற்கும் சாத்திர அளவை பாட்டு வேறு வகை வகையா. அது என்ன இது? பவத்த நப்புணுமா? அடுத்தது பவத்த நப்புணுமா? நப்பு அவன் ஒருத்தன் மாதிரி முன்னாடி ஒன்றா விட்டு அடிச்சுக்கிறான். இங்கே ஒருத்தவன் நிறவனா 4 மணி நேரமாக ஒரே மண்ணை நிறையிட்டு இருக்கிறான் சின்ன பிட்டை. இந்த வண்டி சவுண்டு பாருங்கள், PS4. இதோட நாமினேஷன் சவுண்டு பாருங்கள், ஒயின்னு இருக்குது. இதோட இதெல்லாம் முடிச்சிடுவாங்கன்னா நாளைக்கும் கொப்பு தொலைவங்களா எடுத்துக்கிட்டோம். ஓ அப்பா, எடுத்துகிட்டு போவாங்கடா. ஓட்டுங்கடா. வரானா வந்துட்டேனா. ஒரே ஃப்ளாட்டில் 3 வண்டி பார்த்துக்காங்க ப்ரோ. அவன் கொட்டுறது போயிட்டுக்கிறான். அவ்வளோதான் வீதி. இதை இன்னொரு 4 நட போட்டு அந்த வீதி நம்பிடுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வேறு நடந்து வரான். டிங்னு காலையிலேருந்து அறுன்னு அறுத்துட்டு. மாப்பிள்ளை நாளைக்கு வேறு தஞ்சாவூர் கூப்பிட்றாங்க. என்ன பண்ணலான்னு ஒரே டவுட்டாகுது. போயிட்டாங்க. 2:30 மணிக்கு ஆன்லூர் கேட்டு வர சொல்கிறாங்கடா. நைட்டு நானும் டிமார்ட் வரைக்கும் தொலைவிட்டேன். கேனில்ல லாரிக்காரெல்லாம் வச்சுருக்குறாங்கடா. ஆமாம், யாரு இங்கே கேட்டு வலிக்குதா? நான் உள்ள ஐஸ் கட்டி போட்டு பீர் வாங்கி உள்ள போட்டுக்குவோம். எல்லாத்துக்கும் நினப்பு எங்கே போகுது? இவங்களுக்கு பீர் வாங்கி உள்ள போடுறானுங்களா? நானும் கேட்டேன். ஆந்திராவில் தான் இருந்தாமா மாப்பிள்ளை உடனே ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்து போட்டால் வருண்ணா. ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்த்துட்டீங்களா? அப்படி நான் ரூமில் ஒன்று வாங்கிட்டு படிச்சு கண்ணாடி பண்ண உடச்சி தான் ரூமில் இல்லையா உடச்சி தான் இருக்குது. அது ரிட்டர்ன் போட வேண்டியதானே? ரிட்டர்ன் போகல. நீ ரிட்டர்ன் இல்லாத எதுக்கு எடுத்த? இவன் எதுக்குடா பொசுக்கு வண்டி ஐடியில் பண்ணுறான்? என்ன மாப்பிள்ள உனக்கு வேணும்? வாட்டர் வேணும். லோட் ஆகிடுச்சு. லோடு எப்போ பண்ண? ஏய், மண்ணு பறக்கிற பூஜை பிடிச்சிட்டா. ஏய், நல்ல தண்ணி வேணும்னா கம்முன்ற, ஊழ தண்ணி வேணும்னா ஆட்டு. மண்ணு பறக்கிற லூசு புண்டா கம்முன்றங்கடா. மணி அடிச்சுட்டே இருக்குதா? ஒங்கி ஐஸ் கட்டியாம்மா இப்போ? இல்லை இல்லையா? போதும் சரி, வாங்கிட்டு வர 2 வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? இவன் அப்பயே வாங்கிட்டான். மாதிரி ஏரியில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்பதான் பார்த்தா பீர் வாங்கி உள்ள போட்டு வெறும் ஐஸ் கட்டியை போட்டு வச்சுட்டான். தண்ணியும் குடிச்சிக்கிறான், பீரும் குடிச்சிக்கிறான். கொட்டு பக்கெட் மேலே கொட்டு. அவ்வளோதான் ஒரு நாள். அதுதான் அவன் பாரு எப்படி பார்க்குறான் பாரு. ஒரு டோசி அடிக்கிறவன் அப்படியே பார்ப்பான். ஏன்னா சைடு தெரிஞ்சாதானே ஆழமாக பிடிப்பான்.
ஓகேன்பா, அவ்வளோதான். இந்த 2-4 நடை அதனா எங்கள் வேலை முடிஞ்சுது. நல்லா வெட்டிட்டு சீன் போட்டு இருக்கிறாங்க. யார ஓகேன்பா, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வண்டிக்கு 11 நடை ஓடிச்சு. காலையிலேருந்து பொழுதே போயிடுச்சு. வெறும் 11 நடை ஓடி இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், ஜேசிபியும் எல்லாம் டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை எடு போகலாம். அவ்வளோதான். நாளைக்கு இருக்குதா என்னன்னு தெரியலையே. அதான் பார்க்குறேன். இருா, சூப்பர்வைசருக்காக அதை மகேந்திரன் கேளு. போகலாண்டா. குறைய செல்ல பார்த்து தொலை. ஆடா போகலாண்டா. அங்கே குறைய அடியில் ஒன்று சொருகிக்கிற பொழுதுனிக்கு ஏறிக்கிட்டே இருக்கணுமா? எப்படி தான் பார்க்குறீங்க? செல்லதான் பாரு யாரு? நாங்கள் தான் கொப்பத்தா புருஷன். இவர் தான் மைனர் குஞ்சு. அவர் வந்து சின்ன குஞ்சு. அவர் சின்ன குஞ்சு தான். அவங்க பரவாயில்ல பாரு. யாரா அங்கே கேமரா திருப்பி நான் இங்கே இருக்கிறேன்டா. ஆட்டாத போ. வீடியோ ஆட்டாமல் இருக்கு. அதெல்லாம் வீடியோலாம் ஆடாது போ. எது தொறுக்குங்குது. அப்படியே சீராக ஓடாது. இதில் அவ்வளோதான். நாளைக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குதுங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு வீடியோ பார்ப்போம். இல்லைன்னா அவ்வளோதான். பைக் இருக்குதுடா, நில்றா. பாய் டாட்டா. எடுத்துகிட்டு வந்துடுறோம்மா இப்போ டுக்காட்டியா. ஓகே நண்பா, நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ.